சாம் பி செல்லத்துரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஜெபத்தை குறித்த போதனைகளை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக ஆரம்பித்தோம். அதை பல்வேறு பகுதிகளாக போதிக்கப் போகிறோம். முதல் பகுதி, நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே போதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிற கேள்வி அநேகருடைய உள்ளங்களில் இருக்கிறது. அதுக்கு முதல் 2 காரணங்களை நான் சொல்லி கடந்த 2 வாரங்களாக போதித்து வருகிறேன். முதல் காரணம், மனிதர் ஜெபிக்காவிட்டால் இந்த பூமியிலே தேவன் ஒன்றையும் செய்வதில்லை. மனிதர் வேண்டிக் கொள்ளாமல் பூமியிலே தேவன் ஒன்றும் செய்வதில்லை என்று ஜான் வெஸ்லி பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறார். அதன் பின்னாலே ஒரு பெரிய கிறிஸ்தவ போதனையே அடங்கி இருக்கிறது. அதனுடைய சாராம்சத்தை ஒரே சென்டென்ஸ்ல சொல்லிட்டார் அவர். நாம் வேண்டிக் கொள்ளாமல் இந்த பூமியில ஒன்றும் நடப்பதில்லை. தான் முதல் காரணம். 2வது காரணம், அதையும் போதித்தோம். அது என்னவென்றால், ஜெபம் என்பது நாம் தேவனோடு கூட கைகோர்த்து சேர்ந்து அவரோடு அவருடைய வேலையை நாம் செய்வது, அவருடைய நோக்கங்களை இந்த பூலோகத்தில் நிறைவேற்றும்படியாக நாம் இந்த பூமியில தேவனோடு கைகோர்த்து வேலை செய்வது. இருக்கீங்களா? இன்றைக்கு 3வது காரியத்தை குறித்து பேசுவோம். ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு 3வது காரணம் அது என்னவென்றால், நாம் ஜெபித்தால்தான் இந்த பூமியிலே தேவன் நமக்கென்று தீர்மானித்தது போல ஆளுகையும் அதிகாரத்தையும் இந்த பூமியிலே நாம் செலுத்தி இந்த பூமியை ஆண்டு கொள்ள முடியும். ஜெபத்தின் மூலமாக இந்த பூமியின் மீது நாம் அதிகாரத்தையும் ஆளுகையும் செலுத்தி அதை ஆண்டு கொள்ள முடியும். ஜெபம் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுகிறதற்கு ஒரு கருவியாக இருக்கிறது. 1:26 திருப்போம். ஆதியாகமம் 1:26 தானே ஆரம்பித்தோம். அங்கேயே திருப்போம், அங்கிருந்து ஆரம்பிப்போம். இன்றைக்கும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். எல்லாரும் சொல்லுவோம், அவர்கள் ஆளக்கடவர்கள். இந்த வார்த்தை மாறாத வார்த்தை. அவர்கள் ஆளக்கடவர்னு சொன்னதுதான். அதனாலதான் இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு அவர்கள் ஆளக்கடவர்கள். நாம சொல்லக்கூடாது, என்னங்க தேவன் அவர் நினைச்சதை செய்வாருங்க, அதெல்லாம் பயப்படாதீங்க, அது தானா நடக்கும், அதாவது நடக்க வேணுங்கிறதெல்லாம் அப்படி இப்படி தானா நடக்குமாக்கும். அப்படி நடந்தா இன்னைக்கு பூமி எவ்வளவு ஜோரா இருக்குமே. தேவன் நடக்க வேணும்னு நினைக்கிறதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருந்தா பூமி எவ்வளவு ஜோரா இருக்கும். அட்லீஸ்ட் விசுவாசிகளாவது ரொம்ப பிரமாதமா இருப்பாங்க. இன்றைக்கு ஏன் தேவன் நினைச்சதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் பூமியிலும் நடக்கவில்லை என்று சொன்னால், தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். அவர் சொல்றார், நீ வேண்டிக்கொள், நீ என்ன கேட்கிறியோ அதான் நடக்க போகிறது, நீ தான் ராஜா, உன்னைத்தான் இங்கே இன்சார்ஜா வைத்திருக்கிற, நீ கேட்கலாம் நடக்கவே நடக்காது. உன்னுடைய அதிகாரத்தை நீ செலுத்து, நீ ஆண்டுகொள், நீ அதிகாரம் எடுத்து. ஜெபம் என்கிறது நீ ஆண்டு கொண்டு அதிகாரம் செலுத்துகிற ஒரு கருவியா இருக்கிறது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறது. ஜெபத்தினாலே இந்த பூமியில ஆளுகையும் அதிகாரத்தையும் நீ செலுத்து. இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது, நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும்னு ஆண்டவர் நினைச்சதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் நினைச்சதெல்லாம் இந்த பூமியில் நடக்கல. மெட்ராஸ்ல ஆண்டவர் நினைச்சதா நடந்துட்டு இருக்குது, தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் ஆண்டவர் நினைச்சது நடந்துட்டு இருக்கா, அல்லது இந்த உலகத்தில் ஆண்டவர் நினைச்சது நடந்துட்டு இருக்கா? கிடையாது. ஆண்டவர் நினைச்சது நடந்துட்டு இருந்தா அந்த பூலோகம் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அருமையானவர்களே, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஆண்டவர் நினைச்சது நடக்கணும்னா ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னு முதல்ல நாம புரிந்து கொண்டு, நோக்கங்களை புரிந்து கொண்டு, ஆளக்கடவர் என்று சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நாம் ஆள வேண்டும். ஜெபத்தின் மூலமாய் ஆளுகையை செலுத்த வேண்டும், அதிகாரத்தை நாம் செலுத்த வேண்டும். ஆளக்கடவுள்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஆளும்படியா ஆசீர்வதித்தும் இருக்கிறார். அன்னைக்கே நம்மளை ஆசீர்வதிச்சிட்டார் ஆண்டு கொள்ளும்படியாக. இப்போ ஒரு புது பிளஸிங் ஒன்றும் தேவையில்லை. அன்னைக்கே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டு கொள்ளும்படியாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அதுதான் என்னுடைய ஆசீர்வாதம். ஆளணும் நான். இதை பல்வேறு விதத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வரிசையா சில காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறேன். முதலாவது, தேவனுடைய அனாதி தீர்மானம், நோக்கம். அதன் பிறகு அந்த நோக்கம் எப்படி கெடுக்கப்பட்டது? பாவத்தின் மூலமாக, மனுஷனுடைய வீழ்ச்சியின் மூலமாக. அதன் பிறகு எப்படி தேவன் ஒரு மீட்பை உண்டு பண்ணினார்? இதெல்லாம் முதல்ல நமக்கு நன்றாய் புரிய வேண்டும். அதனுடைய பின்னணி நமக்கு புரிய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பாருங்க, மனுஷன் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று தேவன் ஆதியிலே தீர்மானித்து விட்டார். மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாலே ஆளும்படியாகவே அவனை சிருஷ்டிக்க போறேன், அதனால தான் என்ன போல சிருஷ்டிக்க போறேன்னு சொல்லி அப்படி சிருஷ்டித்தார். சிருஷ்டித்து விட்டு அவனோடு கூட ஒரு பெரிய ஆழ்ந்த உறவு, ஐக்கியம் வைத்துக் கொண்டிருக்கிறார். பகலின் குளிர்ச்சியான வேலைகளே அந்த தோட்டத்திலே உலாவுகிற தேவன் என்று சொல்லி இதே வேலையா இருந்தார் அவர்.
தோட்டத்தில் வந்து இவனோடு ஐக்கியம் கொண்டு இவனோடு பேசி உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் அவர். என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், இந்த பூமி எப்படி இருக்க வேண்டும், இந்த பூமி மண்டலத்தை மனுஷன் என்னவாய் ஆக்க வேண்டும் என்பதை குறித்து அங்க கன்சல்டேஷன் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி வைத்திருந்த தேவன் ஒரு உறவின் மூலமாக, ஒரு ஆழ்ந்த அன்பின் உறவின் மூலமாக மனுஷனை இந்த உலகத்தில் ஆளும்படியாக வைத்தார். பாவமும் பிசாசும் வந்து அதை கெடுத்து அன்றைக்கு கெடுத்து போட்டது. அன்றையிலிருந்து மனுஷன் வந்து தேவனத்திலிருந்து துண்டிக்கப்பட்டான், தேவனுக்கு தூரமானான். தலைமுறை தலைமுறையாக தேவனை அறியாத மனுஷர்களாக நாம் மாறிவிட்டோம். ஆதாம் பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவனோடு கூட உலாவி கொண்டிருந்தவன் இன்றைக்கு கடவுள்னா யாருன்னே தெரியல, ஜீவனுள்ள தேவன்னா யாருன்னே தெரியாமல் இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தேவனை விட்டு தூரமாகி விட்டோம். இதுதான் லாஸ்ட்னு சொல்றோம் ஆங்கிலத்தில். இப்படியே காணாமற் போனவர்களை போல, லாஸ்ட் த பர்பஸ். நாம் எதுக்காக இந்த பூமியில் இருக்கிறோம், என்ன நோக்கம், எதுக்காக வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விட்டோம். அந்த நோக்கங்கள்லாம் இப்ப நமக்கு முன்பாக இருக்கிறது இல்ல. எதுக்கு இருக்கிறோன்னு தெரியல. நீங்க யாராவது நின்று கேட்டு பாருங்க, வாலிபர்கள் என்று கேட்டு பாருங்க, என்னப்பா எதுக்கு நீ பிறந்த, எதுக்கு இந்த பூமியில நீ இருக்கிற, இந்த பூமியில உன் வாழ்க்கை என்ன, ஏன் வாழ்ற, எதுக்கு படிக்கிற, எதுக்கு காலேஜுக்கு போற, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற, எதுக்கு வேலையை தேடுற, எதுக்கு சம்பாதிக்கிற, எதுக்கு கல்யாணம் பண்ற, எதுக்கு பிள்ளைகளை பெற்றுக்கொள்ற, எதுக்கு வீடு கட்டுற, என்ன இதனுடைய அர்த்தம் என்னன்னு யாரையும் கேட்டு பாருங்க. நான் சொல்றேன் 99.9% பேர் முழிப்பாங்க இது கேட்டீங்கன்னா. இதோ இருக்குதுங்க, போய்கிட்டு இருக்குது, என்னன்னு இனிமே தான் பார்க்கணும், என்னமோ ஆண்டவனுக்கு தான் தெரியாது. ஆண்டவரோடு இவங்க கனெக்ஷன் இல்லாதனால இவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. எதுக்கு நான் இருக்கிறேன், எதுக்கு பிறந்தேன், எங்க போறேன், என்ன நோக்கம் என்பது ஒன்றும் விளங்குகிறது இல்லை. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ ஆண்டவருக்கு தான் தெரியும், அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும். இல்லை, ஆண்டவருக்கு தெரிஞ்சது உங்களுக்கு என்னைக்கு தெரியுதோ, அதை என்றைக்கு உங்களுடைய லட்சியமாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, என்றைக்கு அதை உங்களுடைய மனதில் வைத்து அதை பின்பற்றுகிறீர்களோ, அன்றைக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நோக்கம் திட்டம் நிறைவேற போகிறது. அது இன்றைக்கு நிறைய பேருக்கு புரியுறது இல்லை பாருங்க. அப்பேற்பட்ட புரியாத மனம் பாவத்தில் விழுந்து கிடந்து, பாவத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு, தேவனுக்கு தூரமாயிருந்து, தேவனை அறியாமல் இருந்து, அப்படி இருந்ததுனால இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட தேவனை அறிகிற அறிவு அதிகமா உண்டாக வேணும் பாருங்க. இல்லைன்னா ஜெபம் எப்படி இருக்கும்னா, அந்த பாவத்தில் விழுந்ததன் பாதிப்பு ஜெபத்துல தெரியும். நீங்க நிறைய கிறிஸ்தவங்களுடைய ஜெபத்துல அதுதான் தெரியுது. அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க, கத்தாவே நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, மீட்பு விளங்கலன்னு அர்த்தம், ரட்சிப்பு விளங்கல. நான் குப்பை ஆண்டவரே, நான் தூசி ஆண்டவரே, மீட்பு ரட்சிப்பு விளங்கல. இயேசுடைய விலையேறப்பட்ட ரத்தம் எனக்கு என்ன செய்திருக்கிறது, நான் எப்படி தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன், நான் எப்படி அவருக்கு சொந்தமானவராக இருக்கிறேன், எப்படி எப்பேற்பட்ட கிரயத்தை கொடுத்து தேவன் என்னை வாங்கி இருக்கிறார் என்பது மனுஷர்களுக்கு புரியாம இருக்கிறது என்ற அர்த்தம். அவர்கள் பூமியில மண்டிட்டு மன்றாடி கெஞ்சி தேவன்கிட்ட பிச்சை போடும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கிறிஸ்தவ ஜெபமா இருக்குது. நான் சொல்லுகிறேன், அந்த கிறிஸ்தவ ஜெபம் எங்கிருந்து வருது தெரியுமா? விழுந்து போன மனுஷன், தேவனை அறியாத மனுஷன், தேவனை பற்றி புரிந்து கொள்ளாத மனுஷன், தேவனுடைய நோக்கங்களை அறிந்து கொள்ளாத மனுஷன் அந்த நிலையில இருந்து கொண்டு தேவனை குறித்த அறிவை வளர்த்துக் கொள்ளாமல், தேவனுடைய நோக்கங்களை குறித்த அறிவை வளர்த்துக் கொள்ளாமல் அவன் ஏதோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஏதோ ஆண்டவரோடு ஒரு கனெக்ஷன் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் அவருடைய நோக்கங்கள் புரியல, அவருடைய திட்டங்கள் புரியல, அவருடைய வழிகள் புரியல, அவன் கற்பிக்கப்படவில்லை. ஆகவே அவனுடைய ஜெபம் அந்த லெவல்ல இருக்குது. ஜெபம் வந்து மற்ற கிறிஸ்தவங்களை பார்த்து ஜெபம் பண்ண கத்துக்காதீங்க, பெரிய மிஸ்டேக் ஆயிடும். அவங்கள பார்த்து ஜெபம் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள மாதிரியே கெஞ்சுறது, அவங்கள மாதிரியே கூப்பாடு போடுறது, அவங்கள மாதிரியே பண்றது, இதே தான் பாருங்க. நம்ம பண்றதை மற்றவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது பண்ற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் பண்றாங்க, என்னன்னா சர்க்கஸ் எல்லாம் பண்றாங்க. ஜெபம் பண்றதுன்றது அவங்களுக்கு வந்து இந்த அறியாமையினால, பாவத்தில் விழுந்து கிடக்கிறதுனால, அல்லது விழுந்து கிடந்ததுனால, தலைமுறை தலைமுறையாக தேவனுக்கு தூரமானதுனால, மீட்பை பெற்ற பிறகும் தேவனுடைய வார்த்தையினாலே போதிக்கப்பட்டு தேவனை குறித்த அறிவு உண்டாகாதனாலே ஜெபம் வந்து எந்த லெவல்ல இருக்குது? மீட்கப்பட்டவன் தேவனுடைய பிள்ளை ஜெபிக்க வேண்டிய விதத்துல ஜெபிக்கல. எப்படி ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க? விழுந்து போனவன், தேவனுக்கு தூரமானவன், தேவனை அறியாதவன், தேவனுடைய வாசல்ல கேட்ல நின்றுட்டு பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறவன் கேட்கறது போல தங்களை பற்றி யாருன்னு தெரியாம, கர்த்தரை பற்றி யாரும் தெரியாம, அவரை பிதா என்று அறிந்து கொள்ளாமல், அவருடைய வாக்குத்தத்தங்களை புரிந்து கொள்ளாமல், நோக்கங்களை புரிந்து கொள்ளாமல் பிச்சை கேட்கிற ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஜெபத்தினுடைய லெவல் இன்றைக்கு மாற வேண்டும். அதுக்காக தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஆழமான காரியங்களை நாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபத்தின் லெவலை மாற வேண்டும். நான் சொல்லுகிறேன், பின்னால வரப்போது பாருங்க, பூமியில மன்றாடி கெஞ்சி அவர்கிட்ட பிச்சை கேட்கிற லெவல்ல கர்த்தர் என்னை வைக்கல. என்னை மீட்டு எடுத்து உயர்த்தி அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார வைத்து
கிறிஸ்துவுக்கு சமமாக என்ன அவர் பக்கத்திலே உட்கார வச்சுட்டு நம்ம 2 பேரும் பேசுவோன்றாரு. அதுதான் ஜெபம். ஹலோ, பூமியில மன்றாடி பிச்சை கேட்கிறவர்கள் அல்ல, தேவனோடு கூட அவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு அவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஜபம் தான் இது. இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் உண்மையாகவே கிறிஸ்தவர்கள் எப்படி ஜபிக்க வேணுமோ அந்த விதமான ஜபத்துக்குள்ள நுழையணும்னு அர்த்தம். அநேகர் இன்றைக்கு நம்முடைய லெவலே மாற வேண்டியது இருக்குது. ஒரு லெவல்ல இருக்கிறோம், அந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போகணும். இப்படியே இருந்துடக்கூடாது. பாருங்க, ஒருவேளை நீங்க தெரியாம இப்படி ஜபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் புதுதா ஆண்டவருக்குள்ள வந்து அந்த லெவல்ல இருக்கலாம், தப்பே கிடையாது. உங்களுக்கு தெரியாது என்ன பண்றது. ஆனா அதுக்கு தான் சபைக்கு வர்றீங்க. இங்க வந்து வாரம் அட்டன் பண்ணியும் தெரியலன்னு கூடாது. ஏனென்றால் இங்க வந்து அட்டன் பண்ணி கொஞ்சம் வாரம் அட்டன் பண்ணோடனே புரியும் ஆரம்பிக்கும் விஷயங்கள்லாம். வெளிச்சம் அடிக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க வெளிச்சம் ஏற்கனவே அடிக்குதுங்க லேசாரு? ஏன்னா இங்க லைட்டை போட்டு விடுறதுதான் வேலைங்க. ஆவியானவர் வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். அதுதான் பிரசங்கம், ஆவிக்குரிய பிரசங்கம்ன்றது. அதான் இதை கதை சொல்றதுக்கு வரல. நான் கதை சொல்றதுக்கு நான் இங்க என் வாழ்நாள் அர்ப்பணிச்சு ஜனங்களுக்கு கதை சொல்லி என்டர்டெயின் பண்றதுக்காக இருக்கிறேன். நான் வந்து கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கும்படியாக இருக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் உள்ளங்களை பிரகாசப்படுத்த வேண்டும். தேவன் அறிகிற அறிவு உண்டாக வேண்டும். வெற்றி வாழ்க்கை உண்டாக வேண்டும். மக்கள் தேவனுடைய பிள்ளைகளாக எழுந்திருந்து தங்களுடைய ஸ்தானத்தில் அவர் நிற்க வேண்டும். இதுதான். ஆகவே முதல்ல என்னத்தை புரிந்து கொள்ள வேண்டும்? மனுஷன் என்ன நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டான்? அவர் ஆளக்கடவுள்னு சொன்னார், அதெல்லாம் புரியணும். எப்படி அப்புறம் பாவம் வந்தது, பிசாசு எப்படி ஆண்டு கொண்டான்றது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எப்படி மீட்பு வந்தது என்பதை புரிந்து கொள்ளணும். ஸோ மீட்பை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். இப்போ கடகடனே சில காரியங்கள்லாம் உங்களுக்கு புரிந்தது. ஆனால் ஒரு காரியத்துக்கு லீட் பண்ண போகிறேன், அதனால் இப்போ முதல்ல சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு காரியத்தை கொண்டு சொல்ல போகிறேன், அதனால் இப்போ ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. மீட்பை பற்றி சில காரியங்களை நான் சொல்ல போகிறேன். மீட்பு, தேவன் மனுஷனை மீட்க வந்தபோது மனுஷன் அவல நிலையில் கிடக்கிறான் பாருங்க. பிசாசுக்கு அடிமையாகி விட்டான். பிசாசுக்கு எல்லாம் சொந்தமாயிடுச்சு. இவங்க கையில் கொடுத்ததெல்லாம் பிசாசு பிடிங்கி வச்சுக்கிட்டு இவனையும் அடிமையாய் வைத்து கொண்டிருக்கிறான். அந்த நிலையில தான் மனுஷன் இருந்து கொண்டிருக்கிறான். அப்பவும் தேவன் திட்டத்தை மாற்றவில்லை. அவர்கள் ஆளக்கடவன் என்று சொல்ல தேவன், சரி நம்ம மாத்திக்கலாம், இவனால முடியாது போல இருக்கு, முடியாது இருக்கிறப்ப இவன்கிட்ட கொடுத்த என்ன பிரயோஜனம், நம்ம வந்து வேற விதத்துல தான் அதை பண்ணணும்னு செய்யவில்லை. மீட்பு என்கிறதே மனுஷனுக்கு தேவன் ஆதியிலே தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி கொடுத்த அந்த அந்தஸ்தையும் மேன்மையும் திரும்ப அவனுக்கு பெற்று தந்து அவனை திரும்ப அதே ஸ்தானத்திலே உட்கார வைப்பதுதான் மீட்பு. விளங்கிச்சா? நம்ம கிட்ட இருந்து பொறுப்புகளை பிடிங்கிறதல்ல, நம்ம கிட்ட கொடுத்ததை திரும்ப எடுத்துக்கொள்ளுகிறதல்ல. மீட்பு என்பது நம்ம கிட்ட கொடுத்ததை நாம் இழந்து விட்டோம், அதை பிடுங்கி, அதை அபகரித்தவனிடத்திலிருந்து அதை பிடுங்கி எடுத்து பலாத்காரம் பண்ணி எடுத்து திரும்ப கொண்டு வந்து இதை நமக்கு சொந்தமாக்கி நம்முடைய ஸ்தானத்தையும் நம்முடைய மேன்மையை நமக்கு திரும்ப தருவதுதான் மீட்பு. எப்படி இந்த மீட்பு உண்டானது என்பதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். கிறிஸ்து இந்த மீட்பின் மூலமாக நமக்கு ஆளுகையை திரும்ப பெற்று தந்தார் என்று வேதவசனம் திட்டவட்டமா போதிக்கிறது. இதுதான் தேவனுடைய தீர்மானம். மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாலே தேவன் ரட்சிப்பு எல்லாம் திட்டமிட்டார் பாருங்க. அதான் சொல்லி இருக்குது, உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியானவர். நீங்க நினைக்க கூடாது மனுஷன் பாவம் செஞ்சவன கர்த்தர் தலையை சொரிஞ்சிட்டு போய் ஐயோ என்ன அப்படி ஒரு பெரிய பிளண்டர் பண்ணி விட்டோமே, இப்படி மனுஷன் விழுந்து போயிட்டானே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பெரிய கவுன்சிலை கூட்டி அப்புறம் ஒரு திட்டம் போட்டு ஒரு பிளான் ஏன்னு ஒன்று வைப்போம், பிளான் இன்னொரு சிலர் பிரசங்கம் பண்றாங்க பாருங்க. அவர் முதல்ல என்ன பண்ணார், அனுப்பிச்சாரு, வந்து பூமியில வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியா இயேசு வந்தாராக்கும், வந்து இங்க ஸ்தாபிக்க முடியல, பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சுட்டாங்க, அதனால பிளான் பிக்கு போயிட்டாரு. இவங்கள மாதிரி குழப்பவாதின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கர்த்தரை. கர்த்தர் குழப்பவாதி இல்லை, கர்த்தர் ரொம்ப அநாதி தேவன். அவர் வந்து அவருடைய தீர்மானங்களும் திட்டங்களும் so sure and certain, அது நிச்சயமானதா இருக்கிறது. அவர்கிட்ட குழப்பமே கிடையாது. பிளான் பி, ஏ, பி, சி எல்லாம் கிடையாது அவர்கிட்ட. ஏன்னா ஏ அவ்வளவுதான், அதோட நின்றுடுது. ஏன்னா அவர்கிட்ட எந்த சந்தேகமும் கிடையாது. இப்படின்னா அப்படிதான். மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாலே, உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாலே அவர் எல்லாத்தையும் திட்டமிட்டார். அவருக்கு தெரியும் பாவம் வரும், பாவத்தினால மனுஷன் விழுந்து போவான், விழுந்து போனால் அவனுக்கு மீட்பு எப்படி உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே இயேசு கிறிஸ்துவை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் கண்டு விட்டார், மனதில் வைத்து விட்டார், திட்டமிட்டு விட்டார். அதுதான் வேதவசனத்தின் திட்டவட்டமான போதனை. அதை எபேசியர்ல அழகா சொல்லி இருக்குது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் வாசிக்கிறேன் பாருங்க. காலங்கள் நிறைவேறும் போது எப்படி காலாகாலமாய் கிறிஸ்துவின் மூலமாய் மீட்பை நிறைவேற்றி மனுஷனுக்கு மறுபடியும் ஆளுகை பெற்று தர வேண்டும் என்று மனுஷன் பாவம் செய்த பிறகல்ல, பாவம் செய்யறதுக்கு முன்னாலேயே, உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே தேவன் தீர்மானித்து விட்டார் என்பதை இங்க வாசிக்கிறேன். 9, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி
பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இன்னைக்கு நேத்தல்ல, பாவம் செய்த பிறகு அல்ல. எப்போ தீர்மானித்திருந்தாரு? தமக்குள்ளே எப்பவோ தீர்மானிச்சிட்டாரு. காலங்கள் நிறைவேறும் போது இதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று அவர் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 10-12 வசனம். எபேசியர் 3:10-12. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. உன்னதங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் சொல்றது நிறைய இடங்கள்ல பிசாசின் வல்லமைகளை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் 6லலாம். ஆனால் இங்கே எபேசியர் 3 மெய்யாகவே இது உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அதாவது பரலோகத்தில் உள்ள நல்ல தேவதூதர்களை குறித்து பேசுகிறது. இங்கே பிசாசை பற்றி இல்லை, அப்படி துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இல்லை. இது உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்கள் அதிகாரங்கள் அவர்களுக்கு அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும்படியாக. அந்த சொல்லப்பட்டிருக்கிற விதமே சொல்லுது தேவதூதர்களை பற்றி தான் இந்த ரெஃபரன்ஸ் என்று. ஏன்னா பிசாசுக்கு இப்போ என்ன தெரிய வர வேண்டியது இருக்குது? அவன் ஒன்று தெரிய வரணும்னு அவன் வெளிப்பாட்டுக்காக காத்துக்கிட்டு இல்லை. உன்னதங்களில் இருக்கிற தேவதூதர்கள், தேவனுடைய தூதர்கள், நல்ல தூதர்கள், பரிசுத்த தூதர்கள், தேவனோடு கூட காலாகாலமாக அவர்கள் கிரியை செய்து வந்திருக்கிறார்கள். தேவனுடைய தூதர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள். அநேக நேரத்தில் தேவன் அவர்களை அனுப்புகிறார், அவர்கள் மூலமாக பேசுகிறார். பல ஏற்பாட்டிலெல்லாம் வாசிக்கிறோம், தேவதூதர்களை அனுப்பி காரியங்களை செயல்படுத்துகிறார், இப்படியெல்லாம் செய்கிறார். தேவதூதர்கள் ஒரு பணிவிடைக்காரர்கள் மாதிரி இருந்து தேவனுக்காக வேலை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சில காரியங்கள் புரியல. என்ன புரியல? எப்படி தேவன் மனுஷனை மீட்க போறார்? பாவத்தில் விழுந்து போயிட்டான மனுஷன், அவனை தேவன் இவ்வளவா நேசிச்சாரு, டெய்லி போய் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, இப்போ அவன் பிசாசுக்கு அடிமையாயிட்டானே, இவனை எப்படி மீட்க போறாரு? பரிசுத்த தேவன் பாவியாகிய மனுஷனோடு எப்படி ஐக்கியம் கொள்ள போகிறார்? இதெல்லாம் ஒன்றும் புரியாம இருந்தது. புரியாம இருந்தப்ப 2000 வருஷத்துக்கு முன்பாக தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை, காலகாலமாக அவரோடு இருந்த நித்திய குமாரனை மனுஷ ரூபம் எடுக்க செய்து ஒரு கருவிலே உருவாகி ஒரு பிள்ளையாக இந்த பூமியில பிறக்க செய்கிறார். தேவதூதர்லாம் வியந்து போகிறார்கள். கர்த்தர் கூப்பிட்டு சொல்றார், போய் நீங்கெல்லாம் போய் அறிவிச்சிட்டு வாங்க, அந்த மெய்ப்பொருள் சொல்லிட்டு வாங்க, அங்கங்க போய் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்றாரு. என்னன்னே புரியல. ஏன் திருத்துவத்தின் 2வது நபரை ஏன் கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்புறாரு? எதுக்கு இப்படி மனு அவதாரம் அவர் எடுக்கிறாருன்னு ஒண்ணுமே புரியல. அவர் போய் அறிவிச்சிட்டு வர்றாங்க. அறிவிச்சிட்டு வந்த பிறகு இயேசு வனாந்திரத்தில் சோதிக்கப்பட்டு அங்கே ஜெயித்து, பிசாசை ஜெயித்து வெளியே வரும்போது தேவதூதர்கள் போய் அவர் பணிவிட செய்யறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். ஆனா கடைசியில ஒன்று நடக்குது. சிலுவையில மரிக்கிறார். அவரை கொண்டு பிடித்து கொண்டு போகிறார்கள், கட்டுகிறார்கள், அடிக்கிறார்கள், வஸ்திரங்களை உரிந்து கொள்கிறார்கள், துப்புகிறார்கள், நிந்திக்கிறார்கள். தேவதூதர்கள்லாம் நான் நினைக்கிறேன் உறிஞ்ச வாளோடு ரெடியா நிக்கிறாங்க. என்னைக்கு கர்த்தர்ட்ட இருந்து ஆர்டர் வந்தா உடனே தீர்த்து கட்டிடுறதுன்னு. ஆனா ஆர்டரே வரமாட்டேங்குது. பாக்குறாங்க, பிதாவே, என்ன பிதாவே, குமாரனை போட்டு அடியடின்னு அடிக்கிறாங்க, துப்புறாங்க. ஆனால் நீர் ஒன்று செய்ய மாட்டேங்கிறேன். அவர்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன் முதலாவது அனுப்பிச்சாருன்னு புரியல. இதை போய் நம்ம அறிவிச்சிட்டு இருக்கிறோம், புரியாத அறிவிச்சிட்டு இருக்கோம். சொன்னார், சொல்லியாச்சு, ஆனா என்னன்னு புரியல அவங்களுக்கு. ஏன் இப்ப நிந்திக்கிறார்கள், ஏன் படிக்கிறாங்க, ஒண்ணுமே புரியல. அடிச்சு கொன்று அவரை சிலுவையில கொன்று அவரை புதைக்கிறார்கள். தேவதூதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஒன்றும் புரியல. ஆனால் 3வது நாள் கல்லை புரட்ட சொல்லுகிறார் கர்த்தர். கல்லை புரட்டுகிறார்கள். அவர் வெளியே வருகிறார். அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். தேவன் சொல்றார், அங்க உட்காந்துருங்க, யாராவது வந்தா கேட்டா சொல்லுங்கன்றாரு. இங்கே இல்லை, அவர் போயிட்டாரு அப்படின்னு. என்னென்ன வேளங்களை, என்னடா அது? அனுப்பிச்சாரு குமாரனை, கருவில் உருவாகி பிள்ளையா பிறந்தாரு, நல்ல அற்புதங்கள்லாம் செஞ்சாரு. சிலுவையில் அடிக்கும்போது கர்த்தர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார், ஒண்ணுமே பண்ணல. ஆனா 3வது நாள் விந்தையா இருக்குது, திரும்ப உயிரோடு எழும்புகிறாரு. இதை அறிவிக்கிறதுக்கு நம்மள இங்கே உட்கார வச்சுட்டு இருக்கிறாரு. அப்புறம் 50 நாள் பொறுத்து அவர் பரமேறின போது அங்கேயும் தேவதூதர்கள் அவர்கள் சீஷரை பார்த்து சொல்லுறாங்க, ஏன் வானத்தை பார்த்துட்டு இருக்காதீங்க, எப்படி போனாரோ அதே மாதிரி திரும்பி வருவார், போங்க வேலையை பாருங்கிறாங்க. இவ்வளவு பண்ணியும் தேவதூதர்களுக்கு விளங்கல. பாருங்க என்னன்னு விளங்கல. இது என்ன நடக்குது? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது விளங்கவே இல்லை. எப்போ விளங்குது தெரியுமா? நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு பிரசங்கத்தை தேவதூதர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு சண்டையும் கேட்கறாங்க, அதுதான் விளங்குது. அப்பதான் விளங்குது. கர்த்தர் அப்படி பண்ணிட்டார். தேவதூதர்கள் வந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க, செஞ்சாங்க, போனாங்க, கல்லறையில் நின்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா அதனுடைய அர்த்தம் எனக்கு தான் தெரியும், அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தான் தெரியும். அதை பிரசங்கம் பண்ணும்போது தேவதூதர்கள் ஏராளமாய் கூடி வானத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றேன், நான் 10 பேர் இருந்த நாள்ல இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா 10 பேரை பார்த்து பிரசங்கம் பண்ணல. நானு பால்கனி கிரவுட் ஒன்று இருக்குது, பெரிய பால்கனி. அந்த பால்கனி கிரவுட் என்னன்னு எனக்கு தான் தெரியும். இங்க நீங்க பார்க்க கூடாத ஒரு பால்கனி இருக்குது. இங்க நிறைஞ்சு வெளியே உட்கார்ந்து இருக்கிறீங்க, வெளியே நிறைஞ்சு அங்க பால்கனியில ஏராளமா 1000 தேவதூதர்கள் உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு அப்போஸ்தலர் ஐக்கிய சபையில் நடக்கிற பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த விந்தையை தான் அவர் விளங்கிக் கொள்ளவில்லை.
அதைத்தான் சொல்லி இருக்கிறது. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய், சபையின் மூலமான சபையின் பிரசங்கத்தின் மூலமாய். இதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம். சபைக்கு போயிட்டு ஏதோ 2 மாரல் ஸ்டோரி சொல்லி ஒரு சிரிப்பு காட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சா அது சபையே கிடையாது, போகக்கூடாதுங்க. சபை என்ன? வியப்பில் ஆழ்த்த வேண்டும், ஆச்சரியத்தில் ஆழ்த்த வேண்டும். நம்ம சபைக்கு பிரசங்கத்தை கேட்டு வந்தா எப்பா என்ன இது இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியத்தோடு வர வேண்டும். ஆச்சரியப்படவில்லை என்றால் உங்களை ஆச்சரியப்பட வைக்காத சபை சபையே கிடையாது. கிறிஸ்தவ பிரசங்கம் மனுஷனை ஆச்சரியத்தில் மூழ்த்துகிறது. மனுஷ பாரம்பரியங்கள் அல்ல கிறிஸ்தவ பிரசங்கம். கிறிஸ்தவ பிரசங்கம் தேவனுடைய அனந்த ஞானத்தை தேவ தூதர்களுக்கு காலாகாலமாக மனுஷனுக்கு முன்பாகவே தேவனோடு கூட இருந்து எல்லாவற்றையும் நடப்பித்த தேவ தூதர்களுக்கே விளங்காத காரியங்களை இப்பொழுது மனுஷர்களை கொண்டு சபையில் அறிவித்துக் கொண்டிருக்கிறது தான் கிறிஸ்தவ பிரசங்கம். நான் பல வருஷங்களுக்கு முன்பாக தீர்மானித்தேன், பிரசங்கம் பண்ணா இப்படி பண்றது இல்லைன்னா பண்ணக்கூடாது, வேற வேலையை பார்க்கணும், பொட்டி கடை வச்சுக்கலாம். ஆமா, தேவையே இல்லை. ஒவ்வொரு பிரசங்கியார்களுக்கும் அந்த ரோஷம் வரணும். பிரசங்கம் பண்ணா இப்படி பிரசங்கம் பண்ணணும். தேவனுடைய அனந்த ஞானத்தை தேவதூதர்களுக்கே விளங்காததை, காலாகாலமா எனக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு விளங்காததை இப்பொழுது தேவ ஆவியானவரின் வெளிப்பாட்டை கொண்டு அறிவித்து அவள் ஆச்சரியத்தில் மூழ்கி வியக்க செய்து தேவனை தொழுது கொள்ளும்படியாய் செய்வதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம். இதுல சந்தேகமே வேண்டாம். நான் சொல்றேன், விளையாட்டு இதெல்லாம். தேவதூதர்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக 11 இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருக்கிற ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குதான் எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கின்றார் பிரசங்கியார் நான் என்றார். என்னத்துக்கு? தேவதூதர்களுக்கு போதிக்கிறதுக்கு, இந்த வெளிப்பாட்டை அறிவிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை கொடுக்கப்படலன்னா பிரசங்கமே பண்ணக்கூடாது. சும்மா என்னத்தையே மாட்டு ஒரு பைபிளை கையில் தூக்கிடக்கூடாது. 12 அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. பாருங்க, அங்கதான் ஜெபம். 12 அவரிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் திட நம்பிக்கையும் நமக்கு யார் மூலமா உண்டாயிருக்கிறது? அவர் மூலமா உண்டாகிறார். அப்ப நான் சொல்லுகிறேன், ஆதி காலம் முதல் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னால, பூமியை உண்டாக்குறதுக்கு முன்னால, எல்லாத்தையும் உண்டாக்குறதுக்கு முன்னால தேவன் ஒரு காரியத்தை நிச்சயமா தீர்மானித்து விட்டார். என்ன தீர்மானித்து விட்டார்? மனுஷன் பாவத்தில் விழும்போது அவனை மீட்டு கொண்டு அவனுக்கு மரியாதை அந்தஸ்தையும் திரும்ப பெற்று தந்து அதை அற்புதமான விதத்தில் தேவதூதர்களோடு ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அதை செய்து மனுஷனை மேன்மைப்படுத்தி அவனுக்காக தம்முடைய வல்லமை எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தி இப்படியாக மனுஷனுக்கு யாவற்றை செய்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இதை உலகம் முழுவதும் சுவிசேஷமாய் அறிவிக்க செய்து மக்கள் தம்மிடத்திலே வந்தும் சேரும் ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த தைரியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் அவர்களுக்கு தர வேணும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானமும் திட்டமுமாய் இருக்கிறது. நேத்து தீர்மானம் அல்ல, அன்னைக்கு தீர்மானிச்சிட்டார். இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் மனுஷன் வரணும் தேவனிடத்துல. இயேசு கிறிஸ்துவின் மூலமா வந்து சேர வேண்டும். ஆகவேதான் நான் ஜெபிக்கிறேன், அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நான் வருகிறேன். ஏனென்றால் இயேசுவின் நாமத்தில் தான் எனக்கு அந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மூலமாய் இந்த ஸ்லாக்கியத்தையும் இந்த தைரியத்தையும் நான் பெற்றிருக்கிறேன். அவரிடத்தில் சேருவதற்கான தைரியத்தை நான் பெற்றிருக்கிறேன். இருக்கீங்களா? அப்ப நம்ம ஜெபத்தில் எல்லா வார்த்தையும் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்க. போய் ஆண்டவர் பாத்துல 2 கண்ணீர் விட்டா போதும். கிடையாது கிடையாது, கரெக்டா சொல்லணும். அன்பின் பிதாவே, கர்த்தராகி இயேசுவின் நாமத்திலே நான் வருகிறேன். அதான் ரைட், என்னுடைய ரைட். அதுதான் தேவன் தீர்மானித்த அனாதி தீர்மானம். அப்படிதான் நடக்குது, வேற வழி கிடையாது. நீங்க கண்ணீர்ல நுழைஞ்சிட முடியாது, தலைகளை நின்று நுழைய முடியாது, உருண்டு நுழைய முடியாது, கெஞ்சி நுழைய முடியாது, பிச்சை கேட்டு நுழைய முடியாது. இயேசு. அதனாலதான் நீங்க பிச்சை கேட்க வேண்டியதில்லை, உருளவும் வேண்டியதில்லை, பெறலவும் வேண்டியதில்லை, கெஞ்சவும் வேண்டியதில்லை, கூப்பாடு போட வேண்டியதில்லை. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கொண்டு தைரியமாய் அவரிடத்திலே சேர கடவோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இருக்கீங்களா? இயேசுவின் நாமத்தில் நுழைய முடியும்னா ஏன் அப்புறம் கெஞ்சிட்டு கிடக்கணும்? வேண்டியதே கிடையாது. சரி, இதுதான் தேவனுடைய ஆனந்த தீர்மானம்.